நிறுவனத்திடம் மட்டுமே ஜிபிஎஸ் வேக கட்டுப்பாட்டு கருவி, ஒளிரும் ஸ்டிக்கர் போன்றவற்றை வாங்க கட்டாயப்படுத்துவதாகவும் புகார் கூறியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குமரேசன். போக்குவரத்து துறையில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடப்பதாக லாரி உரிமையாளர் சங்கம் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்கள் என்ன? அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை 4.5 லட்சம் லாரிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த லாரிகளுக்கு வேக கட்டுப்பாட்டு கருவி, ஜிபிஎஸ் கருவி மற்றும் ஒளிரும் ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டும் என தமிழக அரசு சமீபத்தில் அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த வேக கட்டுப்பாட்டு கருவி, ஜிபிஎஸ் கருவி மற்றும் ஒளிரும் ஸ்டிக்கர் போன்றவற்றை குறிப்பிட்ட சில நிறுவனங்களில் மட்டும்தான் வாங்க வேண்டும் என தொடர்ச்சியாக அறிவித்ததின் பேரில், கட்டாயப்படுத்தியதன் பேரில் தமிழக லாரி உரிமையாளர்கள் மிகுந்த நெருக்கடிக்கு ஆளாகி கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒவ்வொரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தையும் நாடி அவர்கள் மனுக்களை அளித்தனர். குறிப்பாக அதாவது 49 நிறுவனங்கள் மூலம் இந்த கருவிகளை வாங்கிக் கொள்ளலாம் என உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. ஆனால் தமிழக அரசு 2 நிறுவனங்களில் மட்டும்தான் வாங்க வேண்டும் என தொடர்ச்சியாக கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் தமிழக அரசு இதுவரை கண்டுகொள்ளாததன் காரணமாக வரும் 27ஆம் தேதி தமிழகம் முழுவதும் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தென்னிந்திய லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சண்முகப்பா தற்போது சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் கூறும்போது, அதாவது இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழக லாரிகளுக்கு தற்போது கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேக கட்டுப்பாட்டு கருவி, ஜிபிஎஸ் கருவி, ஒளிரும் ஸ்டிக்கர் போன்றவற்றை குறிப்பிட்ட சில நிறுவனங்களில் தான் வாங்க வேண்டும் என அறிவுறுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக சுமார் 1500 கோடி ரூபாய் வரை ஊழல் நடக்கலாம் என தெரிவித்திருக்கிறார். அவர் தொடர்ந்து கூறும் பொழுது, அதாவது இந்த 3 கருவிகளும் குறிப்பாக வேக கட்டுப்பாட்டு கருவியை பொறுத்தவரை அண்டை மாநிலமான கர்நாடக மாநிலத்தில் 1500 ரூபாய்க்கு விற்கிறது. ஆனால் தமிழகத்தில் தமிழக அரசு கூறியுள்ள அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தில் 8000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அதே போல ஒளிரும் ஸ்டிக்கரானது அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் 600 ரூபாய்க்கு விற்கும் போது தமிழகத்தில் மட்டும் அது 6000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதே போல ஜிபிஎஸ் கருவியானது 3000 ரூபாய்க்கு அண்டை மாநிலத்தில் விற்கும் பொழுது தமிழகத்தில் 12000 ரூபாய் வரை அது விற்கப்படுகிறது. இதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய தொல்லைக்கு ஆளாகும் நிலை லாரி உரிமையாளர்களுக்கு ஏற்படுகிறது. எனவே இதனை கண்டித்துதான் வரும் 27ஆம் தேதி ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தை தமிழகத்தில் லாரி உரிமையாளர்கள் அரங்கேற்றதற்காக தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி காலை 6 மணிக்கு லாரிகள் நிறுத்தப்படும். தொடர்ச்சியாக அந்த லாரிகள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட உள்ளது. அது மட்டுமில்லாமல் அண்டை மாநிலங்களில் சரக்குகளை ஏற்றி வரும் லாரிகள் அந்த தமிழக எல்லையிலேயே நிறுத்தப்படும். தமிழகத்திற்குள் ஒரு லாரிகள் கூட நுழையாது என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக அதாவது தமிழக முதல்வர் மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோரை லாரி உரிமையாளர்கள் சந்தித்து தங்களுடைய நெருக்கடிகளை கூறியும் தமிழக முதல்வரும் போக்குவரத்து துறை அமைச்சரும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் தற்போது இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். அதாவது இந்த குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் வாங்குவதன் மூலமாக போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு 1500 கோடி ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த மிகப்பெரிய ஊழலை தமிழக முதல்வர் தடுத்து நிறுத்த வேண்டும். உடனடியாக அமைச்சர் விஜயபாஸ்கரை அழைத்து ஒரு விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார். குமரேசன், ஏற்கனவே முதலமைச்சரிடமும் போக்குவரத்து துறை அமைச்சரிடமும் கோரிக்கை வைத்தும் எந்த ஒரு முடிவும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை கண்டித்துதான் தற்போது 27ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டம் நடத்த போவதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில அடுத்ததாக பேச்சுவார்த்தை ஏதேனும் நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா போராட்டம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்? நிச்சயமாக, அதாவது போராட்டத்தை பொறுத்தவரை 21 நாட்களுக்கு முன்னதாக அறிவிக்க வேண்டும் என்ற வகையில் தான் நேற்று இந்த போராட்ட அறிவிப்பு வெளியானது. 27ஆம் தேதி இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்குள் தங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்களா என்ற வகையில் லாரி உரிமையாளர்களும் காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை இதுவரை அந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒவ்வொரு வட்டார போக்குவரத்து அலுவலகங்களிலும் மனுக்களை லாரி உரிமையாளர்கள், அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலகங்களிலும் லாரி உரிமையாளர்கள் மனுக்களை வழங்கி இருக்கிறார்கள். அந்த மனுக்களிலேயே அவர்கள் குறிப்பிட்டிருக்கார்கள். குறிப்பாக இந்த குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் மூலம் தாங்கள் வாங்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் 20,000 ரூபாய் வரை அதிக கூடுதல் செலவாகிறது. எனவே 4.5 லட்சம் லாரிகளுக்கு இது பொறுத்த வேண்டி இருப்பதால் அதிக விலை கொடுத்து வாங்க முடியாத நிலை இருக்கிறது. ஏற்கனவே கொரோனா காலத்தில் லாரி உரிமையாளர்களுக்கு வேலை இல்லாத நிலை இருக்கிறது.
இந்த நிலையில் இந்த மிகப்பெரிய பளுவை, கூடுதல் சுமையை தமிழக அரசு உடனடியாக குறைக்க வேண்டும் என்ற வகையில் அவர்கள் தமிழக முதல்வரையும் சந்தித்து மனு கொடுத்திருக்கார்கள். ஆனால் முதல்வரும் இது குறித்து இதுவரை வார்த்தைக்கு அழைக்காதது இவர்கள் மத்தியில் ஒரு வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி குமரேசன். போக்குவரத்து துறையில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்துள்ளதாகவும் ஜிபிஎஸ் கருவி, ஒளிரும் ஸ்டிக்கர் போன்றவற்றை குறிப்பிட்ட நிறுவனத்திடம் மட்டுமே வாங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் புகார் கூறி வரும் 27ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தப்போவதாக தென் மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் குமரேசன் வழங்கினார். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். செய்திகள் வழங்குவோர் ஸ்டார் TMT 600 கிரேட் TMT பார்ஸ் மற்றும் ஐஸ்டீல் XLS TMT கம்பிகள். இதென்ன? இது